கொடுங்கன்னு கேட்டேன். அங்கிள் இந்த குழி பணியாரம் எவ்வளோ அங்கிள் அப்படின்னு கேட்ட சொன்னாரு 450 ரூபாப்பா அப்படின்னு சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸு. சரி அங்கிள் ஒன்று தாங்க அங்கிள் ஒரே ஒரு கடை மட்டும் அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸு. யாருப்பா உங்கள் வீட்டில் கொடுப்பாப்பா காசு அப்படின்னு கேட்டாரு ஃப்ரெண்ட்ஸு. அப்போ தான் சொன்னேன் எனக்கு லைட்டாக இருமல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாருப்பா கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. இல்லை அங்கிள் நானே கொடுக்குறேன் அங்கிள் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸு. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு ஷாக் ஆகிட்டார் ஃப்ரெண்ட்ஸு. இல்லை அங்கிள் நானே கொடுத்துறேன் அங்கிள் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் சொல்கிறாரு சரி ஓகேப்பா கொடுத்தா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். உன்னால் முடிஞ்சது எவ்வளவோ ஒரு 100 ரூபாவோ 50 ரூபா கூட கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸு. எனக்காக ஹாப்பி ஆகிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. நான் எனக்கு அஞ்சு, என் தம்பிக்கு அஞ்சு. என் மம்மி வந்தாங்கன்னா ஷாக் ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பட்றா இது செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து எங்கள் ஆயுக்கு வாங்கி கொடுத்துட்டேம்மா, அது வந்து எங்கள் ஆயை வந்து செஞ்சுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அஞ்சு, என் தம்பிக்கு அஞ்சு, என் அம்மாவுக்கு அஞ்சு. என் தம்பிக்கும் கொஞ்சம் இரும்பல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பனிக்காலம்ல அதனால ஃப்ரெண்ட்ஸ். என் ஆயை கூறல ஃப்ரெண்ட்ஸ், அதனால பனி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். என் ஆயக்கு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸு. பிடிப்பா என் தம்பியை சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன தானே ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவனே சாப்பிடுப்பான். இருங்க நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வாட்டி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், எதனால பிடிச்சி போச்சுன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழி பணியாரம் எதனால பிடிச்சி போச்சுன்னா, நான் ஒரு வாட்டி கடையில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸு எதில் ஆயா செய்வாங்கன்னு கேட்ட ஃப்ரெண்ட்ஸ். சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சொன்னாங்க, சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயா நான் என்ன சேர்ப்பாங்க ஆயா? வெந்தயம் 2, ஏலக்காய், வெல்லம். ஓகே இன்னும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆயாக்கு எப்படி ஈஸியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செட்டிலே இது கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயா வந்து எண்ணெயை தொட்டு அந்த கடாயை வந்து தடை விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளலாம் குழியில். அப்புறம் வந்து இது திரி போட யூஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த திரி போட இப்படி திரி போடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு திரி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஈஸியாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேலை என்னப்பா தரம் பார்க்கணும் சும்மா என்ன கேட்டுக்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அது வீடு கிச்சன் ஐட்டம்ஸு எதுவும் இருந்தாலும் என் தம்பி கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரில ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸு, சாமான் தொலைக்கிறியா, ஏன் தொலைக்கிற அப்படின்லாம் வாயாடுறா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மலேசியா அம்மா கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து கொடுக்க முடியும், அதனால பார்த்துக்கோங்கம்மா. எப்படி அனுப்புறதுன்னு தெரியலம்மா, இல்லைன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன். நீங்கள் ஒரு நாள் வாங்கம்மா, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். இவங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு லைக் சுற்றுறா நல்லா இருக்கப்பா. பை பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க.